இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபேசியர் 1:5 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஒரு அருமையான வசனம். அந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்குன்னு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் அவர் பிதா இல்லை, நமக்கும் அவர் பிதா தான். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். அதனால் அவருடைய பிதா நமக்கும் பிதா தானே. அதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கார். இவர் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவே கிடையாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ வணங்கினவெல்லாம் அடித்து அவங்கள துன்பப்படுத்தி அலைஞ்சவர் இவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில்னா வானத்தில் விளங்குகிற அந்த கிருபை, ஆகாய மண்டலத்தில் விளங்குகிற அந்த கிருபை, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாராம். நம்ம நினைக்கிறோம் இந்த உலக ஆசீர்வாதங்கள் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். உலக ஆசீர்வாதங்களை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது, மிகவும் முக்கியத்துவமானது. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதும், நம்மை கரைதிரை இல்லாமல் வாழ வைக்கக்கூடியதும் அந்த கிருபை தான். அது உன்னதங்களிலிருந்து நமக்கு கிடைக்கணும். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால் ஒரு ஆசீர்வாதம் கூட அதில் குறைய கிடையாது. எல்லாம் பரிபூர்ணமாக சுரந்து வரும் அப்படின்னு சொன்ன பரிபூர்ணமாக நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிற உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். உன்னதத்திலிருந்து ஆவி விட்டப்படும் மட்டும் அப்படியே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாக அவருக்கு சாட்சியாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாமும் பெற்றுக்கொள்ள நம்மை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.